அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு நிறைய வேக்கன்சி இருக்குது. எந்தெந்த வேக்கன்சி எங்கே இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் என்ன மாதிரியான வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இந்த ஆர்ஆர்பியில் பார்த்திங்கன்னா அப்பப்போ நிறைய வேக்கன்சி வந்துட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு வேக்கன்சி என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது சிஎம்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சிஎம்ஏல பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்குன்னு நிறைய வேக்கன்சி அப்படியே இருக்குது. அப்போ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் உடனடியாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே எக்ஸாம் தான். 2 எக்ஸாம் இருக்குது. 2 எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் தான். அப்போ போஸ்ட்டு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட். அப்போ டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இப்படி ஒரு போஸ்ட் இருக்குது, கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட். அப்போ இதனுடைய இந்த பே லெவல் பார்த்திங்கன்னா இனிஷியல் பேயே 35,000, அப்ராக்சிமேட்டாக 35,000 வருது. சரிங்களா? அப்போ அது கூட இந்த டிஏ இதெல்லாம் சேர்ந்து வந்து இன்னும் அதிகமாக தான் வரும். அப்போ இந்த ஆர்ஆர்பியில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 2569 போஸ்ட்டு, நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாச்சுன்னா உடனடியாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் ஆர்ஆர்பிக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கேட்டகரி, நிறைய சப்ஜெக்ட்டுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. மறக்காமல் என்ன பண்ணுங்க, இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன் வாரியாக இந்த போஸ்ட்டு இந்த வேக்கன்சி இருக்குது. அப்போ இங்கே சிஎல்டபிள்யூவில் 11 வேக்கன்சி, எஸ்சிஆரில் 7, எஸ்சிசிஆரில் 7, என்ஆரில் 24, எஸ்ஆரில் 1. இப்போ சிஎல்டபிள்யூனா சித்தரஞ்சன் லொக்கோமோட்டிவ் ஒர்க்ஸு, எஸ்சிஆர்னா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே, எஸ்சிசிஆர்னா இந்த சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, என்ஆர்னா நார்தர்ன் ரயில்வே, எஸ்ஆர்னா சதர்ன் ரயில்வே. அப்போ இந்தந்த இடங்களில் இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடலாம், சதர்ன் ரயில்வேக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். அதனால் நீங்கள் எங்கே போஸ்டிங் போட்டாலும் போயிடலாம், அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடலாம். ஸோ இப்படி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அப்போ இந்த மாதிரியான வேக்கன்சிஸ்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த நார்த் இந்தியன்ஸ் தான் உட்காந்துருப்பாங்க. சரி, அதனால் இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அதாவது 45% மார்க்ஸ். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் 45% மார்க்ஸ் இருந்தால் போதும். அதில் வந்துட்டு இந்த அல்லைடு இருக்குது பாருங்கள், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கணும், இல்லைன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ், ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் மேஜர் ஒன்று எடுத்துருக்கணும். சரி, இல்லைன்னா கெமிஸ்ட்ரி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஒன்று பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஃபிசிக்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா கெமிஸ்ட்ரி அல்லைடாக எடுத்துருக்கணும், கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாங்கன்னா ஃபிசிக்ஸ் அல்லைடாக இருக்கணும். அதே போல் பிஎஸ்சி வித் எனி அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட். ஸோ இப்போ மேத்தமேட்டிக்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஸோ இதை வந்து அவங்க அல்லைடில் அவங்க வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இப்படி முடிச்சிருந்தாங்கன்னா இவங்க வந்துட்டு எலிஜிபிள். சரிங்களா? அப்போ இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து இதுதான். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருந்துனா போதும், நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்ஏ அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு தான், அதாவது கெமிஸ்ட்ரி அண்டு ஃபிசிக்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸுக்கு இந்த போஸ்ட்டு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 33 இயர்ஸ். அது இதில் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 1, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 2 இருக்குது. அப்போ இது வந்துட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜென்ரல் மேக்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வைக்கிறாங்க. அப்போ அது பாஸ் பண்ணால் மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க. சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும்.
அதுக்கப்புறமா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இந்த 2 தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் அதில் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், போஸ்டிங் வாங்கலாம். அப்போ இந்த CB2 அதனுடைய பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் 150 மார்க்ஸ் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 15 கொஸ்டின், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு 15 கொஸ்டின், அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல். இந்த கம்ப்யூட்டரினுடைய பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ். அதே போல் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் ஒரு 10 கொஸ்டின். டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் இது வந்து 100 கொஸ்டின்ஸ். இது வந்து அந்த கோர் சப்ஜெக்டில் இருந்துட்டு 100 கொஸ்டின்ஸ் இதில் கேட்குறாங்க. அப்போ இதில் டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours டைம் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/3. ஒரு கொஸ்டின் தப்புன்னா 0.3 மார்க் வந்துட்டு அதில் வந்து லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அப்போ இதுதான் அந்த CPT 2வது டெஸ்ட் மெயின் எக்ஸாமினுடைய பேட்டர்ன். அப்போ இதற்கான இந்த அப்ளிகேஷன் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 31/10 அதிலே ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டேட்டு இந்த 30/11 இந்த மாதம் கடைசி வரைக்கும் டைம் இருக்குது. ஃபீஸ் பேமெண்ட் லாஸ்ட் டேட்டு 2/12 கூட ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நினச்சிடும், ஜஸ்ட் ட்ரை பண்ணியாவது பாருங்கள், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 500 கொடுக்குறாங்களா, 500 பே பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்பியர் பண்ணியாச்சுன்னா 400 rupees ரீஃபண்டாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்பியர் பண்ணியாச்சுன்னா 500 பே பண்ணணும். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு 1 வந்து அட்டன் பண்ணியாச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கே இந்த 400 rupees வந்து வந்துடும். அதே போல் 250 SC ST PWD இந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மைனாரிட்டி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே 250 ரீஃபண்டட். ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணியாச்சுன்னா நீங்கள் கெட்டின அதே அமௌண்ட்டு என்ன வந்துடும், உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். அப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள். RRB வெப்சைட், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, எந்த ஒரு வெப்சைட்லனாலும் நீங்கள் போகலாம். நிறையா உங்களுக்கு ஜோன் இருக்கும். எதுலனாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போது இந்த வேக்கன்சிஸ்க்காக அப்ளை பண்ணுங்கள். இந்த வேக்கன்சி அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சரி, ரயில்வேயில் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. இந்த ஏஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.